அதாவது எங்கள் பொண்ணு இப்போ 25 வயசு ஆகுது. இதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணாக சொல்கிறேன், நீங்களும் எதாக இருந்தாலும் வெற்றியோட வரணும். கெவருண்டு சாப்பாடு தான் வரணும். 1 ரூபா காசாக இருந்தால் வெற்றியோட தான் வரணும். எங்கள் கஷ்டத்தோடு போகட்டும். நன்றி, வணக்கம் சார். உங்களை நம்பி தான் சார் வந்தேன். நீ சாரை நம்பி யாருக்கோசரம் பாஸ் ஆகாட்டி சாருக்கு நம்பிக்கை இருக்குது. நீ யாரை பற்றி கவலை பண்ணா, நீ வெற்றியோட தான் வரணும்னே. அதே மாதிரி எங்கள் பொண்ணு வெற்றியோட தான் வந்துச்சு, வேலையோட தான் வந்துச்சு. எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு எல்லாமே மடல் 5 மடல் வீட்டில் வச்சுருக்கேன். நீ ஒரு நாளைக்கு கூட்டி பாரு, நீ பேசாமல் வருமா, நீ பேசாமல் வாத்தியாரத்துக்கு எதுக்கிட்டு திட்டுவார். நான் தைரியமாக பேசினாலும் என் பொண்ணு போயிருமான்னு சொன்னான். எங்கள் சின்ன பொண்ணு தான், அம்மா நான் காசு 5000 மாதம். அந்த பொண்ணு தான், அக்கா நம்பிக்கைம்மா, அவள் ஆசை நிறைவேற்று. நான் தான் போதும் ஒரு டிகிரி முடிச்சோன்னா நான் அவள் படித்த படிப்புக்கே வேலை வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். அப்போ தான் தீபாவளிக்கு அக்காவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் அவள் தான் பண்ணுவான். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். தோட்டிலேருந்து கொலுசுலேருந்து எல்லாம் அவள் அக்காவுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போய் எதுக்குமே ஆசையப்பட மாட்டேன். 100 ரூபா இருந்தாலும் கணக்கு வச்சுக்குவான். ஏம்மா உன் மக இப்படியா இருப்பா, நீ காசு கூடவே கேட்கவே மாட்டான், கணக்குனா கணக்காக தான் இருப்பாம்மா அப்படின்னு சொல்லுவாள். இதே மாதிரி என் பிள்ளை மேடையில் வந்து நிப்பாட்டிடுச்சு. இப்போ எல்லா பற்றியும் சந்தோஷமாக இருக்க பாருங்க. ஈஸ்வரி மக நல்லா படித்து வெற்றியோடு அவங்க அப்பா மாதிரியா கெவர்மெண்ட் சாப்பா வாங்கிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னமும் இந்த பரீட்சைக்கு இன்னமும் இருந்து படித்து வெற்றியோடு தான் வரணும், வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள். என்ன பிள்ளைய திட்டே இருக்க, காலேஜ் போவோன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாது, நேரடியாக படிக்கிற மாதிரி இருக்காது. அங்கே இங்கே ஆண்களை சொன்ன டிவியில் வந்து இங்கே வீட்டில் இருந்து படிக்கவே மாட்டா என் பொண்ணு. அங்கே இருந்தால் வாத்தியார் நேரடியாக சொல்லி கொடுத்தா புரியும். தோட்டத்தில் இருக்கனால ஒன்று டவர் கிடைக்காதுன்னு சொன்னோன்னு. எங்கள் பிள்ளையெல்லாம் நல்லபடியாக வெற்றியோடு வரணும். இதே மாதிரி நீங்களும் வெற்றியோட 1 ரூபா காசாக இருந்தாலும் வெற்றியோடு தான் வரணும். கல்யாணம் பேச்சை எடுக்கக்கூடாது. போதும். நன்றி, வணக்கம்.